காலிஃப்ளவர் சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஒரு வெண்ணெய் தண்ணியில் கொஞ்சம் பூவை வந்து போட்டு வச்சுக்குவோம். இதில் கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்து நம்ம இதில் கொஞ்சம் வெண்ணெய் தண்ணியில் போட்டு வச்சா அந்த புழு அந்த அழுக்கு இது எல்லாமே வந்துடும். மண் எதனாச்சும் இருந்துச்சுன்னு இது கொஞ்சம் நேரம் வச்சுக்கிடுவோம். ஒரு லேசாக சூடு வந்தால் போதும். தண்ணி நல்லா சூடு வரும்போது நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்ட உடனே இந்த கலர் நல்லா ஒயிட்டாக வந்துடும். இந்த அழுக்கெல்லாம் போயிட்டு அவ்வளோதான். இதை எடுத்து வடிகட்டிடுவோம். காலிஃப்ளவர் சாதத்துக்கு நம்ம கொஞ்சம் மசாலா அரைச்சிக்கிடுவோம். பாருங்கள், 2 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு ஸ்பூன், ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஜீரகம், கொஞ்சம் மிளகு. நான் வந்து இதெல்லாம் வந்து 200 அரிசிக்கு நான் போட்டிருக்கேன். இப்போது இந்த இதோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு இலை போட்டுட்டு இதோடய சேர்த்து நம்ம ஒரு 3 தக்காளியவும் நம்ம சேர்த்து நல்லா ஃபுல்லாக அரைச்சிக்கிடுவோம். இந்த ஆயில் நல்லா சுட்ட உடனே இந்த எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். இதில் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கிடுவோம். இது நான் ஏற்கனவே உப்பு போட்டு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் மட்டும் போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் சாதாரண மிளகாய் தூள். இது வந்து ஈஸியாக இந்த சாதம் குயிக்காக பண்ணிடலாம். ரொம்ப இதெல்லாம் தேவையில்லை. கொஞ்சம் ஜாமான்கள் இருந்தாலே போதும். இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். இதில் நல்ல எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இதில் கொஞ்சம் வெந்துடும். இதை நான் அப்படியே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். தாளிப்போம் சாதத்துக்கு. கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் கல்பாசி போட்டுட்டு அது நல்லா வெடிக்கட்டும். அது நல்லா வெடிச்சிருச்சு பாருங்கள். இதில் வந்து வெங்காயம், ஒரு தக்காளி, 2 வெங்காயம், ஒரு தக்காளி. ஏன்னா நான் 2 தக்காளி வந்து நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறோம். ரெண்டு பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. இதில் வந்து இந்த போட்டு நம்ம அரைச்சிருக்கிறோம் இல்லையா, இதுக்கு வந்து கொஞ்சமாக நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்குவோம். இதில் இந்த மசாலாலாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் இதில் போட்டுருவோம். போட்டு இது நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு, இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு நான் கொஞ்சம் இது மட்டும் போட்டுக்கிறேன், மிளகாய் தூள் மட்டும் போட்டுக்கிறேன். ஏன்னா பட்டை சோம்பு எல்லாமே நம்ம அரைச்சிட்டோம். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு வெள்ளைப்பூண்டு வேணும்னா நீங்கள் வெள்ளைப்பூண்டு போட்டுக்கிறலாம். நான் இதில் வந்து உரிச்ச வெள்ளைப்பூண்டு தான் போட போகிறேன். வந்து நான் வெள்ளைப்பூண்டு வந்து முழு வெள்ளைப்பூண்டு போடுறேன். இது சாதத்தில் வர கடிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் சாதத்துலேயும் உப்பு போட்டிருப்போம், அதை பார்த்துக்கிட்டு நம்ம இது போட்டுக்கிறோன்னா. இந்த இது நல்லா வேகணும். அதுக்கு கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். இந்த சாதம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், பிரியாணி மாதிரி. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்த உடனே நம்ம இது பண்ணிக்கிறோம். நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இதை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா காலிஃப்ளவர், அதில் இதை சேர்த்துருவோம்.
இப்போ இது ரெண்டெலாம் நல்லா ஒன்றா சேர்ந்து கொதிக்கட்டும். இதை நம்ம மூடி வச்சுருவோம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போது நல்லா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இதாகிடுச்சு. இப்போ இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் போட்டு நம்ம இறக்கிடுவோம். இறக்கிட்டு இதில் சாதத்தை போட்டு இது பண்ணிட வேண்டியது, பிரட்டிட வேண்டியதுதான். இந்த காலிஃப்ளவர் சாதம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். லஞ்சுக்கு வந்து சீக்கிரம் செய்யலாம், குயிக்காக செய்யக்கூடியது இது. இதில் வந்து நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாதத்தை வந்து இதில் போட்டுருவோம். சாதத்தை நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம், அதை வந்து இதில் போட்டுருவோம். பாருங்க, சாதாரண அரிசி தான் போட்டிருக்கேன், பொன்னி அரிசி தான். இது வந்து ஒன்றா கிளறி சாப்பிட்ற வேண்டியது தான். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது பேச்சுலர்ஸுக்கு ரொம்ப ஈஸி. நான் வந்து 200 தான் போட்டேன், 200 அரிசி தான் போட்டிருக்கேன். ஒரு சின்ன காலிஃப்ளவர் பாருங்கள், குயிக்காக பண்ணிடலாம். இப்போ காலிஃப்ளவர் ரைஸ், காலிஃப்ளவர் சாதம் வந்து நல்லா பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பிள்ளைகளுக்கு வந்து நம்ம லஞ்சு கொடுத்து விடுறது ஈஸியாக, ஏதாவது வெளியில் கிளம்பும் போது செஞ்சு கொண்டு போனால் பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும். இந்த காலிஃப்ளவர் வந்து சாப்பிடாதவங்க கூட இதை சாப்பிட்ருவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.